அன்யாஹாசேயோ ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம புது எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போயுமே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி லைனோட நேம் லவ் இஸ் மை டெஸ்டினி. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் இருக்க இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாகாக இருக்குது. அண்ட் ஒன் சைட் கார்டன் ஏரியா, அப்புறம் இன்னொரு சைட் ஒரு கோட்டை இருக்குது. ஸோ சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லோரும் ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க, கொல்லுங்க இந்த தேச துரோகியை உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு ஷவுட் மட்டும், நிறுத்துங்க, நான் சொல்கிறேன்ல உடனே நிறுத்துங்க, இப்போயே நிறுத்துங்க. அந்த பெயின் கலந்த வாய்ஸோட ஒரு பர்சன் குதிரையில் வந்துட்டுருக்காரு. அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியல, பிகாஸ் இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துலேருந்து அவர் வந்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் எல்லாரும் கொல்லுங்க, இப்போயே அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் வராரு. அந்த டைம் உங்களை யாரோ கழுத்து வெட்டுற மாதிரி இருக்குது. அண்டு அந்த பர்சன் திடீர்னு வந்து அவரோட தைஸில் உங்களை தூக்கி வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இந்த ஜென்மத்தில் தாமதமாக இருக்கலாம், மறு ஜென்மம்னு இருந்தால் கண்டிப்பாக உனக்காக மட்டும்தான் நான் இருப்பேன், கூடி சீக்கிரம் நான் வருவேன் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃபேஸ் உங்களுக்கு தெரியல, பட் அவரோட ஐஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ இந்த டைமில் திடீர்னு அலாரம் சவுண்ட் அடிக்குது. அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் கண்டதெல்லாம் கனவு. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் எந்திரிச்சு பெட்டில் உட்காடுறீங்க. அண்டு ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்பா ஒயன் உனக்கு ஒன்றும் ஆகலடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நிம்மதியாக மூச்சு விட்றீங்க. அந்த செகண்ட் அப்படியே திரும்பி கிளாக்கை பார்த்தா டைம் 9:30 ஆகுது. போச்சு, இன்னைக்கு தான் உனக்கு இருக்குது சிவ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுறீங்க. அப்படியே ஒயன் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பிட்டுருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கடகடன்னு ஓடிட்டுருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு மியூசியமில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகிற டே. ஸோ எல்லோரும் 9 o'clock அங்கே இருக்க சொன்னாங்க. பட் 9:30 வரைக்கும் நீங்கள் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கடகடன்னு ஓடும்போது உங்களுக்கு டாக்ஸி ஆர் பஸ் எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. கடைசியில் எப்படியோ அந்த மியூசியத்துக்கிட்ட வந்துட்டீங்க. வந்து நின்னா எல்லா இடத்துமே கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உள்ளே போகல. அப்பா ஒயன் தப்புச்செடி சொட்ட மண்ணே பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா சார் தான். சார் அது என்ன கனவா? ஆமாம் சார், அதான் எப்போ பாரு கனவு. இந்த எக்ஸ்கியூஸை எப்போ தான் நிறுத்த போகிறேன்னு எனக்கும் தெரியல ஒயன். உன் கூட சேர்ந்தவ தானே யூமின், இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரூம்மேட் யூமின் அண்ட் ஆல்சோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் சிரிச்சிட்டே வந்து நிற்கிறா. இவளும் உன் கூட தானே இருக்கா, உனக்கு இவ கூட இருக்கும்போதும் ஏன் கிளம்ப லேட் ஆகுது, அவள் சீக்கிரம் வரும்போது உன்னால் மட்டும் ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே நீங்கள் யூமினை பார்த்து சரியான முறைச்சிட்ருக்கீங்க. யூமின் சாரிடி அப்படின்றா. அப்புறமேலே சார் உன்னெல்லாம் திருத்த முடியாது ஒயன், சரி உன் கூட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்றாங்க. எல்லாருமே கேதர் ஆகிறாங்க. யூமின் தான் இந்த 1 month உங்களுக்கு லீடராக இருக்க போகிறா. யூமின் நீ தாண்டா இவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். 1 month இவங்க எல்லாருக்கும் லீடராக இருந்து இவங்க எல்லாரையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துரு. அண்ட் ஆல்சோ மியூசியத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை பற்றின நோட்ஸ் எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் எப்போ சொட்டை இன்றைக்கி திட்டுறது கம்மியாகிடுச்சு, நல்ல வேலை கொன்றுப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு முணங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எஸ்பெஷலி ஒயன் ஒன்று ஸ்பெஷல் ஜோனில் வைக்க சொல்லியிருக்கேன், யூமின் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போகிறாரு. ஐயோ சொட்டை என்னவோ பண்ணியிருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ தான் என்ன நடக்குதுன்னா மியூசியமோட டோர் ஓப்பன் ஆகுது. அந்த சார் இதெல்லாம் பேசிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த டைமில் எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வராங்க. அவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மியூசியத்தில் அவ்வளோ சீக்கிரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைவேட் மியூசியம் அண்ட் ஆல்சோ இது ரொம்ப பெரிய மியூசியம்ன்றனால ஆல்ரெடி புக் பண்ணி அண்ட் ஆல்சோ அவங்க அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் முடியும், அந்த சீஃப் அப்ரூவல் பண்ணால் மட்டும். ஸோ இந்த அப்ரூவலே உங்களோட ப்ரொஃபஸர்னால தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. அப்போ ஸ்டார்டிங்லேயே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த எக்ஸிபிஷன். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சீஃப். ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ
நம்ம லீடரும் ஓகே எல்லோரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எல்லா நோட்ஸும் எடுத்து ஆஃப்டர்நூன் எல்லோரும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இப்போ தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பக்கமாக போய் பார்த்துட்ருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்லெட்டில் இங்கே இருக்க எல்லா திங்ஸில் இருக்க ஹிஸ்ட்ரியும் எழுதியிருக்கோம். அது இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தெரியுதா அப்படின்றதான் நீங்கள் அதில் நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொண்ணு. ஸோ ஒவ்வொன்றா போய் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைம் உங்கள் கண்ணுக்கு ஒரு பெயிண்டிங் தெரியுது. நீங்கள் அந்த புக்லெட்டை திருப்பி பார்க்குறீங்க. அந்த பெயிண்டிங் பற்றி மட்டும் அந்த புக்லெட்டில் ஒன்றுமே போடலை. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, இந்த புக்லெட்டில் இந்த பெயிண்டிங் பற்றி மட்டும் ஒன்றும் போடலை. சரி, அப்போ இதை பற்றி ஒருத்தவங்களுக்கும் தெரியாது, நம்ம கணக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா மார்க் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி போய் அங்கே பெயிண்டிங் முன்னாடி நிற்கிறீங்க. ஒயான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த பெயிண்டிங்கில் ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் அவங்க கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருக்காங்க, அதை பிடிச்சி தூக்கி இருக்க மாதிரி இருக்குது. அந்த பர்சனோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. பிகாஸ் அந்த பர்சனோட கண் உங்கள் ட்ரீமில் வந்த அதே கண்ணு மாதிரி இருக்குது. அப்படியே அதை வியர்டாக பார்த்துட்டே இருக்கீங்க, வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள் கனவுலாம் நடந்தது எல்லாமே ரீவைண்ட் ஆகுது. ஃபைன், கண்டிப்பாடி இந்த டைம் தாமதமாயிருக்கலாம், ஆனால் அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் உனக்காக மட்டும் இருப்பேன், தாமதமாகாது அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ஸ் உங்கள் காதில் கேட்குது. அப்போ டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் இங்கே லிசன் பண்ணுங்கள், நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஒரு பிளாக் கலர் கோட் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் இந்த மியூசியத்தோட சீஃப், மிஸ்டர் கிம் டேயாங் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை வைட் ஐஸில் பார்க்குறீங்க. பிகாஸ் அவரோட கண் ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த கண் உங்கள் ட்ரீமில் வந்து அதே கண் மாதிரி இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் அந்த கண் மட்டும்தான் தெரியுதே தவிர அந்த ஃபேஸ் பிளர்ராக இருக்குது. பட் இந்த ஃபேஸ் ஆல்ரெடி இங்கேயோ உங்களுக்கு ஃபெமிலியரான மாதிரி இருக்குது. டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வாங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்டே இருக்கீங்க. இதை டேவும் நோட் பண்ணிட்டாரு. ஹே மிஸ், இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களால் அதிலேருந்து வெளியே வர முடியல. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாரு. அப்போ வந்து சாரி சார் அப்படின்றீங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க, வேடிக்கை பார்க்க வந்தீங்க அப்படின்றாங்க. அப்போ பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் 2 பேர் அப்புறம் மியூசியத்துக்கு வேடிக்கை பார்க்காம ஊர் சுற்றி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் ஷட் அப் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணிட்டு, இங்கே ஃபன்னுக்கு இடம் இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க, அதை மட்டும் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் இவ்வளோ சவுண்ட் பண்ணி அவர் திட்டிகிட்டு இருக்கும் போதும் அவர் முன்னாடி போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், அண்ணா சொல்லுங்கள், உங்களை ஆல்ரெடி நான் எங்கேயாவது பார்த்துருக்கேனா, இல்லை நீங்கள் என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றான். அப்போ யூமின் வந்துட்டு, சாரி சார், அது ஒயின் கொஞ்சம் துருன்னு இருக்க பொண்ணு, அதனால் டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ எல்லோரும் அவரை லிசன் பண்ணிட்டுருக்காங்க. பொண்ணுங்களாம், வா இவ்வளோ அழகாக இருக்கா, இவர் போய் எப்படி சீஃபாக போட்டாங்க, அதனால தான் இவர் எந்த இடத்துலையுமே பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரா, இவர் பேட்டி கொடுத்தா அப்புறம் இவர் பின்னாடி தானே எல்லோரும் சுற்றுவாங்க, மியூசியத்துக்கு வர்றது இவருக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு யூமின், ஒயன் விழுந்துட்டியாடி அப்படின்றா. அப்போ வந்து அமைதியாடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அமைதியாக இருக்கா. பட் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே முன்னாடி நடந்து போகிறாரு. அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. இந்த திங்ஸ் இங்கே இருக்கும், அண்டு இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. தென் இந்த கத்தியை வச்சு தான் செகண்ட் கிங் வந்து தேர்ட் கிங்கை கொலை பண்ணார் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் காதில் ஒன்றுமே கேட்கல. பிகாஸ் நீங்கள் அவரை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஆல் கேர்ள்ஸும் ஆல்சோ அவரே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நோட்ஸ் யாருமே எடுக்கல. பட் பாய்ஸு அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, உண்மையாக அழகாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களுக்கு வேறு ஜலஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க.
போயிட்டு இருக்கும்போது ஒயன் அவனை பார்த்துக்கிட்டே போயிட்டு அவர் ஒரு ஸ்டாச்சுக்கு நான் நிற்கும்போது அவர் மேலே போய் மோதிடுறா. மோதினோடனே ஒயன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாரு. ஷவுட் பண்ணிட்டு சாரி சார் அப்படின்னோடனே ஒயன் வந்து அமைதியாகிடுறா. இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அண்ட் ஆல்சோ ஒயனை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போகிறாரு. ஒயன் அவரை பார்த்து அவளுக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஒயன் ரொம்ப துருன்னு இருக்க பொண்ணு, எல்லாரையும் ஒரு மாதிரி ஃபன்னாக பேசுகிற பொண்ணு, அமைதியாக இருக்கா. ஹியூமன் தான் அவளை திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கா, ஐ மீன் ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒயன் என்னடி ஆச்சு அப்படிங்கும்போது ஹியூமன் ஆல்ரெடி இந்த பர்சனை நான் எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படிங்கும்போது இந்த சீஃபை யாருமே மீட் பண்ண முடியாது, என்ன விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை எனக்கு யூமீன் நான் இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கனவில் வர அந்த கனவு ஃபுல்லாகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பட் யூமீன் அப்படியாடி அப்படின்றா. என்ன ஏன்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணி ஒரு மாதிரி சவுண்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. யூமீன் எதுக்கடி சிரிக்கிற, இது உண்மையாக சொல்லு, அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்ட, அதை வந்து இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நாங்கள் வந்து அவர் விட்டு கொடுத்துருவோமா அப்படின்னோன்னு என்னடி பேசுகிற, ஆமாம் எனக்கும் ஒரு மேலே ஒரு கண்ணு இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு கிடந்த கண்ணு நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்து பொத்தி தூங்கிடுறா. நைட் டைம் ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது, யார் இவர், ஆல்ரெடி எனக்கு ஏன் இவர் பார்த்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் ஆல்சோ அவள் தூங்குறா. அப்போ மூணு ஒரு மாதிரி ஷைன் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஒரு ஸ்பார்க்கு அந்த இடத்த ஃபுல்லாக ஒரு நட்சத்திர மலை மாதிரி அப்படியே பொழிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கும் நோட்ஸ் எடுக்க மியூசியத்துக்கு போகிறாங்க எல்லோரும். ஒயன் எப்பயும் போல் லேட்டு. ஆனால் இன்றைக்கி கனவெல்லாம் வரல. ஒயனுக்கே புரியல, எப்பயும் வர கனவு ஏன் நேற்று வரல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பொருளாக அதை ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கும்போது ஒயன் அப்படின்னு சொல்லி யூமினே சொல்கிறான். சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் தேங்க வரான். வந்துட்டு இன்றைக்கி ஒயனை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு நீ முன்னாடி வா அப்படின்றான். அப்போ வந்து சார் அப்படின்னு வந்து நீ தான் ஒயன் நீ தானே அப்படின்றான். ஆமாம் சார் அப்படின்ட்டு ஒயனை முன்னாடி வரா. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க, எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான்ட்டேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருந்த ஸ்டாச்சு பசங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருந்ததில் இடித்து ஒயன் மேலே வருது. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி இழுக்கிறான். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டாச்சுவும் ஒரு கையில் பிடிக்கிறான். ஒரு கையில் ஒயன், ஒரு கையில் அந்த ஸ்டாச்சு. அப்படியே ஒயனோட ஐஸும் டேயோட ஐஸும் லாக் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். அவங்களுக்குள்ள எந்த விஷயமும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், ஏன் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அது மட்டும்தான் ஒயன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் அவளை அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்கான். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டாச்சு வெயிட் தாங்க முடியல, அவனால் கை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே சரௌண்டிங்கில் இருந்த அத்தனை ஸ்டாஃப்ஸும் ஓடி வந்து அந்த ஸ்டாச்சுவை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு எடுக்கும்போது ஒயனையும் விட்டோன்னே அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவன் கையில் அந்த ஸ்டாச்சு போட்டிருந்த அவுட்ஃபிட்டில் இருக்க ஷார்ப்பான பொருளில் கிழிச்சிருச்சு. ஸோ ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் உடனே அவளோட ஸ்கர்ட்டில் இருக்க ஸ்கர்ட்டில் இருக்க ஒரு கிளாத்தை கிழித்து அவனோட கையை டைப் பண்ணுறா. கையில் ப்ளீட் ஆகிட்டுருக்க இடத்த அப்படியே அவனை வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். யார் நீ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் மைண்டில் ஒன்று தான் ஓடுது, உன்னை ஏன் நான் ஆல்ரெடி இப்படி பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. பட் அவள் வந்து ஏன் இப்படி நம்மளை பார்த்துட்ருக்கான்னு மட்டும் பார்த்துட்ருக்கா. பட்டு டேக்கு அவளை ஹோல்ட் பண்ண அந்த செகண்ட், அவள் ஐஸை பார்த்த அந்த செகண்ட் ஏதோ ஒன்று சொல்லுது, ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வர மாதிரியே இருக்குது. ஆனால் டேக்கு அதை புரியல. அப்படியே அவன் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அமைதியாக பேசுகிறான். இந்த மாதிரி பேசி யாரும் பார்த்ததே இல்லை, பிகாஸ் அவர் ஃபஸ்ட்லேருந்தே ஷவுட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ என்னாச்சு, எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. ஒயன் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே இன்றைக்கி பாஸ் ஆகுது. அதே மாதிரி இவங்க சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டார் அங்கே ஸ்கையில் மின்ன ஆரம்பிக்குது. அப்போ யூமின் இது கவனிக்கிறா. ஒயன் சொல்லு, என்ன இப்போ சாரை பார்த்து சொல்ல விட்டா தானே? இல்லை ஒயன், உன்னை கவனிச்சியா என்ன
இல்லை, நம்ம ஸ்கையில் எப்பயும் பார்ப்போம் ஒரு 1-2 ஸ்டார்ஸ் தான் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், இப்போ பாரு ரீசெண்டாக ஒரு 2 ஸ்டார் ஆட் ஆன மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே எட்டி பார்க்குறா. ஹே ஆமாம், என்ன ஆகுது, ஒரு வேளை உலகம் அழிய போகுதுன்னாங்களே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மிராக்கல் நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்னு யூமின் சொல்கிறா. படுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறா. இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூமின் அதை பார்த்துட்டே இருக்கா. அதே சமயம் கேட்டே எனக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஏன் நான் அவளை அப்படி பார்த்தேன், இல்லை இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அங்கே ஜோசன் காலகட்டத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான். எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ அவன் கண்ணுக்கு படுது. அதை பார்த்து அவன் கண்ணு ஃபுல்லாக ரொம்ப வைடாகுது. அண்ட் ஆல்சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. அப்படியே இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன்டா. இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எபிசோட் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் கொண்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட், யாராவது ஒருத்தவங்க 2 பேர் நீங்கள் இதை கொண்டு போகலாங்க்கா, நல்லா இருக்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பு இருக்குது, இந்த கொஞ்சம் மாற்றிக்கிங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் எஃப்எஃப் கொண்டு போகலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். இது ஒரு எமோஷ்னலான கனெக்ஷனில் இருக்க ஒரு ஸ்டோரியாக இருக்கும்டா. அண்ட் ஆல்சோ இந்த மாவீரன் பிஜிஎம் அதெல்லாம் பார்த்துட்டு மாவீரன் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். பட் முன்ஜென்ம கதை மாதிரி தான் இருக்கும், லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அதிகமாக பேசவும் முடியல. அண்ட் ஆல்சோ கமெண்ட் நீங்கள் பண்ணாலும் என்னோடய ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாதுடா. பிகாஸ் என்னன்னு தெரில, என்னால் யூடியூப்பில் ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஸ்டோரி நல்லா இருக்குக்கா, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க 2 பேர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு பர்சனுக்காகவாவது நான் போடுவேன் எஃப்எஃப் கண்டிப்பாக. ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு எபிசோட் போடுவேன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை பொறுத்துடா. அண்ட் ஆல்சோ அன்யாங், பாய் பாய்.